ஹாய் ஆல், வெல்கம் டு பர்பிள் டிசைனர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸில் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வந்து சில்க் saree. ஸோ இதில் வந்து பார்டர் லைனுமே கொடுத்துருந்தாங்க ஸ்லீவில். ஸோ அந்த பார்டருக்கு மேலே நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த saree வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நியூ லுக்காக நியூ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ சாரியோட ஃபோட்டோ வந்து நான் வீடியோவுக்கு நடுவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போது இந்த ப்ளவுஸில் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து ஜரி த்ரெட், சுகர் பீட், ஆன்டிக் பீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஸ்டோன், அதாவது ஒயிட் ஸ்டோன் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் குந்தன் ஸ்டோன்மே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரான க்ரீன் கலரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம அவுட்லைன் டிசைன் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ப்ளவுஸோட நெக் பேட்டர்ன். ஸோ நெக் பேட்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்க்கு மேட்சாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் புட்டாஸ்மே வந்து நம்ம குந்தன் ஸ்டோனை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சாரியோட பிக்சர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாரிலுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த மல்டி கலரில் வந்து கிளைண்ட் கேட்டதை அந்த கலரில் இருக்க க்ரீன் கலரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம க்ரீன் கலர் சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த சாரியோட ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பார்டர்ஸ் வந்தது. ஸோ ஒரு பார்டர் வந்து நம்ம நெக்கு கீழே வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்கு கீழே வர மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். இன்னொரு பார்டர் வந்து நம்ம ஸ்லீவ்க்காக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்டர் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வந்து நமக்கு கிளாத் பத்தாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வச்சா நம்ம ஹைலைட்டாக தெரியும் அப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் கிளாத்துமே வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் டிசைன், ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் டிசைன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.